ஏனுங்க இன்றைக்கி மொறுன்னு அடை தோசை சுடலாங்க. அரிசியும் பருப்பெல்லாம் ஊற வச்சுக்கலாங்க. 1 கப்பு பச்சரிசி தானுங்க எடுத்துருக்கிறேன். 1/4 கப்பு துவரம் பருப்புங்க, 1/4 கப்பு கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் பாசி பயிருங்க, 2 ஸ்பூன் பாசி பருப்புங்க, 2 ஸ்பூன் உளுந்துங்க, ஒரு 10 வரமிளகாய் போட்டுங்க தனித்தனியாக அரிசியும் பருப்பு கழுவி ஊற வச்சிடலாங்க. ஒரு துண்டு இஞ்சிங்க, கருவேப்பிலை தழை, அந்த ஊறின வரமிளகாய்ங்க, கொஞ்சம் பெருங்காயம் போட்டுங்க மிக்சியில் போட்டு நல்லா இந்த மாதிரி குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடணுங்க. அரிசியும் பருப்பு ஒரு 2 மணி நேரம் ஊறணுங்க. அரிசியும் பருப்பு அரைக்கும் போதே உப்பு கொஞ்சம் போட்டு அரைச்சிக்கோங்க. அடை தோசைக்குங்க நம்ம நைஸாகவும் அரைச்சாலும் நல்லா இருக்காதுங்க. குறன்னு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டுங்க கொஞ்சமாக மஞ்சப்பொடி, சீரகம், கொத்தமல்லி, கருவேப்பிலை பொடியாக அரிஞ்சு உள்ளே போட்டுங்க. இதுமாதிரி தோசைக்கல்லில் தோசையாட்ட சுட்டோம்னா சூப்பரான அடை தோசை ரெடிங்க. இந்த அடை தோசைக்குங்க கார சட்னி, தேங்காய் சட்னி ரெண்டுமே நல்லா இருக்குங்க. இன்றைக்கி 2மே அரைச்சாச்சுங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்ட்டு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிவிட்டு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க.